ஞானசேகர் அவர்கிட்ட இப்போ போலீஸ் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். என்ன கண்டுபிடிச்சோன்னா, கோயில் நிலத்தில் இவன் வீடு கட்டியிருக்கான் 2 மாடி. இது சாதாரண செய்தி தானே. கோயில் நிலத்தில் போய் வீடு கட்டுறது என்ன, இதில் என்ன பெரிய அதிசயம் இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். கோயில்கள்லாம் யார் கண்ட்ரோலில் இருக்குது? HRNC, இந்து அறநிலையத்துறை. இந்து அறநிலையத்துறைக்கு யார் மந்திரி? சேகர்பாபு. அப்போ சேகர்பாபு அவருக்கு சலுகை செஞ்சு கொடுத்துருக்காரு, கோயில் நிலத்தில் 2 மாடி வீடு கட்டுறது. அப்போ சேகர்பாபு அவருக்கு க்ளோஸ் நெருக்கம்ங்கிறது இப்போ தெரிய வருது. நம்மெல்லாம் அந்த சாரி மா சுப்பிரமணியன் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல, அந்த லிஸ்ட்டில் இப்போ சேகர்பாபுவையும் சேர்க்கணும். ஏன்னா இவர் அவன்கிட்ட க்ளோஸாக இருந்திருக்காரு. சாருன்னு கூப்பிட்டது மா சுப்பிரமணியவா சேகர்பாபுவாங்கிற ஆங்கிள்லேயும் பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, சேகர்பாபு இப்போ இதை கேட்டார்னா கலங்கி போயிடுவார், நம்மளையும் லிஸ்ட்டில் சேர்க்குறாங்க. அதனால் கோயில் நிலம் வந்த உடனே இப்போ போலீஸுக்கே சவுத்தே வந்துடுச்சான், இவர் எந்த சாராக இருக்குமோ. ஆனால் அந்த சார் அவர் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ அவருக்கு மெயின் இதே அந்த மேயர் இருக்காங்கல்ல பெரியா, அவங்க வீட்டு பஞ்சாயத்தெல்லாம் இவர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்கே பெரிய பஞ்சாயத்து ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குது, மேயர் பெரியா வீட்டில். மோசமான அசிங்கமான பஞ்சாயத்து. அதை போய் இவர் தான் அங்கே போய் எல்லாத்தையும் சரி பண்ணி பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் தெரியாத செய்தி. அதனால் அங்கே பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறவர் இன்றைக்கி காவல்துறை கோயிலில் ஞானசேகரம் கோயில் நிலத்தில் வீடு கட்டினானோன்னு வயிறு கலங்கி போச்சு அவருக்கு. அந்த சார் லிஸ்ட்டில் நம்மளையும் சேர்த்துருவாங்களோ அப்படின்னு இப்போ எங்களுக்கே சந்தேகம் வருது. ஒருவேளை இவரும் இருக்கா பாரு அந்த சாரா அப்படிங்கிற சந்தேகம் வருது. அதனால் சிறப்பு புலனாய்வு குழு நீங்கள் விசாரணையில் சேகர்பாபுவையும் சேர்த்து விசாரிங்க.